Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. So, chapter 7 plus 2 computer science la chapter 7 discuss பண்ணிட்டு இருக்கோம் Python functions. So, last class la பாத்தீங்கன்னா mathematical functions and built-in functions discuss பண்ணோம். Now, in this class பாத்தீங்கன்னா composition in functions and what is the composition in function அப்படிங்கறத discuss பண்ண போறோம். So, the value returned by a function may be used as an argument for another function is nested manner அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய loop or இந்த function வந்து என்னன்னா one or more value அதான் சொல்றாங்க another function அப்படின்னு denote பண்றாங்க. ஸோ another function மூலிமா எனக்கு என்ன ஆகும்னா nested manner more than one value கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. This is called composition அப்படினு சொல்றாங்க. This is called composition. இது ஒரு 2 mark. What is composition in function la? Now for example, if we wish to take a numeric value or an expression as a input from the user, numeric value இருக்கலாம் or an expression as a input from the user and the input value get பண்ணி process பண்றதா இருக்கலாம். We take the input string from the user using the function input. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன input function யூஸ் பண்ணிப்போம் input function யூஸ் பண்ணி and apply evaluate value function to evaluate its value for example. ஸோ இந்த வேல்யூ மூலிமா நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு இந்த கம்போசிஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this program explain composition n1 equal to evaluate input enter a number. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூவேஷன் n1 வேல்யூ கெட் பண்ணிட்டு அந்த வேல்யூக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க. n1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் இன்புட்டா 2 3 4. ஆஃப்டர் 2 3 4 n2 ஈக்குவல் டு எவாலுவேட் இன்புட் என்டர் அன் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் n2க்கு ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய வேல்யூ இங்கே எனக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. நான் ஆஃப்டர் தட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தான் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பைத்தான் ரெக்ரசிவ் வாட் யூ மீன் பை ரெக்ரசிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா function itself call to the inside of value அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் when a function call itself known as recursive function. When a function call itself is known as recursive function. So recursive function அப்படின்னா for example for identifying the cube value or in the square value. For example 2 into 2 4. So upon the 4 எப்படி how we can calculate for value itself 2 square. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். இது பேசிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப இருந்தாலும் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணுறாங்க. ரெக்ரஷன் ஒர்க்ஸ் லைக் a loop but sometime it makes a more senses to use a regression than loop அப்படின்னு சொல்கிறாங்க. more regression than loop. You can convert any loop to regression. நம்ம எந்த லூப்பை எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா லூப்பை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லூப் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக கிளியராக நடக்கும். ஸோ ஆஃப்டர் தட் a recursive function call itself, imagine a process would iterate independently if not stopped by some condition recursive எனக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு போகும்போது என்னுடைய ப்ராசஸில் some mistakes occur ஆகாது ஸ்டாப் ஆகாது. such a process is known as infinite iteration. some process பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா அது கண்டினியூட்டி எக்ஸிக்யூஷன் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ the condition that is applied in any recursive function, the condition is applied if any recursive function is known as base condition. டிஃபைன் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து இது வரலும் ஒரு 2 மார்க் கொஷினில் நோட் பண்ணிக்கோங்க இன்சைடில். ஓகே நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிஷன் இஸ் மஸ்ட் இன் எவரி ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். பேஸ் கண்டிஷன் இஸ் மஸ்ட் every recursive function, otherwise it will continue to execute like an infinite loop அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்ஃபைனைட் லூப். ஸோ என்னுடைய வேல்யூ என்ன ஆகும், அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகி கால்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னோட ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் இது மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஓவர்வியூ ஆஃப் ஹவு ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ், recursive function is called by some external code. recursive function என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு some external code அப்படின்னு சொல்கிறோம். if the base condition is met then the program gives meaningful output. இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா the meaningful output and exits அப்படின்னு சொல்கிறோம். the meaningful output and exits. Otherwise, third point, the otherwise function does some required processing. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா some required processing தேவையாக இருக்கும். then call itself to continue regression process. okay, ஸோ இதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா overview of how recursive function works அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபார் கால்குலேட் recursive used to calculate factorial வேல்யூவை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மலி ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் தான். அதில் கால்குலேட் ஃபேக்டோரியல் வேல்யூ, இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வரும். கால்குலேட் த ஃபேக்டோரியல் வேல்யூ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேஷனுக்கு அடுத்தது டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. print fact will give runtime error maximum recursion depth expeded in comparisons. This happens because Python stopped calling recursive function after 1000 calls by default. It also allows you to change the limit using system.set recursion limit on limit value. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வேல்யூக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு நான் என்னுடைய ரெக்கரேஷன் ஃபங்க்ஷன் இட் வில் பி ஸ்டாப். ஸோ ஆஃப்டர் த ப்ராசஸ் இட் அகைன் டு கண்டினியூ. ஸோ யூ கேன் யூஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் system.set recursion limit 3000. நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அத்தனை வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் லிமிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவரையிலும் கொடுத்துருக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெசனில் கொடுத்துருக்காங்க. நான் பாயிண்ட்ஸ் டெரிவேட்டிவ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அந்த பாயிண்ட்ஸ் டெரிவேட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டெரிவேட்டிவ்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த புக் பேக்கில் கொடுத்துருக்கூடிய ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கக்கூடிய எவாலுவேட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், அல்லது நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் பாருங்கள். ஆஃப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த பாயிண்ட்ஸ் டெரிவேட்டிவ் ப்ளஸ் புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.